உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு மிக முக்கிய பதிவை இட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்திருப்பதாகவும் புகழாரம் செய்திருந்தாமல் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரனிலிருந்து மட்டுமே வேட்புமனு பெறப்பட்டுள்ளது என அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்களை முழுமையாக பயன்படுத்த உள்ளோம் எனவும் அமித்ஷா தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதில் இரண்டு மிக முக்கிய விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றால், பாஜகவின் மாநில தலைவராக குறிப்பாக நைனா நாகேந்திரன் தேர்வாகிறார் என்பதை இதன் மூலம் தெரிகிறது. மேலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஏதாவது பொறுப்போ அல்லது அவருடைய திறமையான செயல்பாடுகளை பயன்படுத்த உள்ளோம் என தெரிவித்திருக்கும் என்பது அவர் ஏதேனும் இணை அமைச்சர் பதவியை கொடுப்பார்களா இருந்த கேள்விக்கு இது முற்றுப்புள்ளியாக இருக்குமா அல்லது ஏதேனும் பொறுப்பு கொடுக்கப்படுமா எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அதை கேட்டா போதுதான் தன்னை எக்ஸல பக்கத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய பதிவாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் அண்ணாமலையுடைய திறன்களை முழுமையாக பயன்படுத்த உள்ளோம் என பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பணியை பொறுத்தவரையும் பாராட்டத்தக்க சாதனையும் செய்திருக்கிறார். தெரிவித்துள்ளாமல் நைனா நாகேந்திரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதே இதன் மூலம் தெரிவிக்கப்பட்ட அவருடைய எக்ஸல் பதிவு செய்த பதிவாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் நைனா அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர் அதிகாரப்பூர்வமாக தன் எக்ஸல் பதிவு செய்திருக்கிறார்.